திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு? நாங்க ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்க சொல்லியிருக்காரு. ஒரு மாசம் என்ன சார் பண்ணீங்க நரேந்திர மோடி சார்? ஒரு மாசமா இதே டெல்லியில இந்த மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் போராடிட்டு இருக்காங்களே, அன்னைக்கெல்லாம் வாயை திறக்கல. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு பயம் வந்துருச்சு, தனது ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு. ஏன்னா இளம் தலைமுறை அஞ்சாமல், இவர் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் வீதியில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த அரசாங்கம் வெளியே போன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒவ்வொரு மாணவனுக்கு பின்னாடியும் பல குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த உறவினர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய கருத்தும் இப்ப மாறிட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிராக. அவ இதை கண்டு ஆட்டம் கண்டிருக்கிறது. கிளிபிடித்து போய் நரேந்திர மோடி நேற்றுக்கு அவரா வந்து இதுவரைக்கும் என்னைக்காவது ஏதாவது போராட்டத்துக்கு இப்படி எல்லாம் வந்து வீடியோ கொடுத்திருக்காரா? இப்படிதான் பேசியிருக்காரு அவரு? இதுவரைக்கும் பேசினது இல்ல. நேற்றுக்கு நரேந்திர மோடி பேசுறதுக்கான காரணம் என்ன? அவர் டிமானிட்டைசேஷனுக்கு பேசினாரு, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பேசுறாரு. அவர் முகத்துல அவ்வளவு பீதி தெரியுது, அவ்வளவு பயம் தெரியுது. ஏன்னா பதவி வந்து பறிபோயிரும் என்கின்ற நிலைமையை இந்த மாணவர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தேர்வு நடத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு, ஒரு தேர்வு நடத்த கூட மோடி அரசுக்கு வக்கு இல்லையான்றதா மாணவர் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரமடைகிறது. தமிழ்நாட்டிலங்க உங்க எல்லாரும் தெரியும், தமிழ்நாட்டில் நீட்டு வேண்டாம் என்று அதிமுக ஆட்சியும் தீர்மானம் நிறைவேற்றியது. திமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி சட்ட வரைவு கொடுத்தாச்சு. சட்ட வரைவுக்கு இன்னும் ஆளுநர் ஒப்புதல் தராம அது ஜனாதிபதிக்கு அனுப்பி, ஜனாதிபதிக்கு அனுப்பாம அங்க அமைச்சரவையில் தடுத்து வச்சு, நிர்மலா சீதாராமன் தடுத்து வச்சு, இத்தனையும் நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாடு வந்து நீட்டுல விலக்கு கேட்கிறோம். கல்வி என்பது மாநில பட்டியலிலும் இருக்கிறது. நம்மளும் சட்டம் போடலாம் கல்விக்கு. இந்த தேர்வு வேணும் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நம்ம சட்டம் இருக்குது. இப்ப ஒன்றிய அரசினுடைய சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்குது, தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்ப ஒன்றிய அரசிற்கும் அந்த கல்வியில சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்குதுனால் மாநில அரசிற்கும் கல்வி குறித்து சட்டம் இயற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அதனால மாநில பள்ளி கல்வி திட்டங்கள் இங்கே இருக்கின்றன, கல்லூரி திட்டங்கள் இருக்கின்றன. அப்ப நம்ம வந்து நீட்டு வேண்டாம்னு சொன்ன பின்னாடி அதுக்கான விலக்கை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு தரல. திமுக அரசு இதற்கான வழக்கை தொடுத்தார்கள், அதுவும் கிடப்பில போடப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில், தமிழர்கள் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில், தமிழ்நாடு அரசு தனது வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில இந்த தமிழ்நாட்டு கல்வி திட்டத்தில் படித்த நமது மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி படிக்கிறதை நீட் தடுக்குதுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வரியில நம்ம நடத்துற மெடிக்கல் காலேஜில் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத தடுப்பதுதான் நீட் தேர்வு. ரொம்ப எளிமையான விஷயம், அவ்வளவுதான். நம்ம கேட்கறதான் கேட்கிறோம். எங்க ஊர்ல நாங்க நடத்துற காலேஜில் எங்க பிள்ளைங்க படிக்கிறத நீ ஏன் தடுக்கிற? நீ ஏன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆள் நீ ஏன் தேர்வு வைக்கிற? உனக்கு தமிழ்நாடு கல்வி திட்டத்தை பத்தி என்ன தெரியும்? உனக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை பற்றி என்ன தெரியும்? மிகச்சிறந்த தலை சிறந்த மருத்துவர்களை இதே தமிழ்நாடு இதே கல்வி திட்டத்தில் உருவாக்கி இருக்கிறது, இதே மருத்துவக் கல்லூரியில் உருவாக்கி இருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் இங்கிருந்து வந்திருக்கிறார்கள். உலகத்திலே இன்றைக்கு மெடிக்கல் டூரிசத்துக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை இடமாக இருக்கிறது. உலகம் முழுக்க இங்கு சிகிச்சை பெறுவதற்கு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய நாம துணிஞ்சு சொல்றோம் நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை. நல்ல மருத்துவர்கள் தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது, எங்களுக்கு நீட் தேவையில்லை. நீட்டுங்கிறது ஒரு முறைகேடு. நீட் இஸ் a scam. நீட் இஸ் a scam. அது ஒரு ஊழல். நீட் என்பதே ஒரு ஊழல். அந்த ஊழல் தேவையில்லைன்னு சொல்ல ஒன்றிய அரசின் அலுவலகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனுக்கு எதிராக நாம் முழக்கம் எழுப்புறோம், கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த அடக்குமுறை நிறுத்துன்னு சொல்றோம், நீட்டை ரத்து செய்யணும் சொல்றோம், மோடி பதவி விலகுன்னு சொல்றோம். அதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் போராடுறாங்க. இந்த எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ இளைஞர்கள் இவங்க எல்லாம் போராடுறாங்க. இது தவிர பிற அமைப்பை சார்ந்த ஒரு மாணவர்கள் போராடுறாங்க. அவங்க மேல காவல்துறை ஒடுக்குமுறை ஏவ வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேக அரசு வந்து நாங்கள் நீட்டை ஆதரிக்கலன்னு சொல்லிட்டீங்க, கொள்கை முடிவு எடுத்துட்டீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? மாணவர் போராடுவதை அது ஜனநாயக உரிமை. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய குழந்தைகளும் காவலர்கள் குழந்தைகளும் மருத்துவர் ஆக வேண்டும் என்றுதான் இந்த மாணவர்கள் போராடுகிறார்கள். தாவேக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர், இங்க தமிழ்நாடு காவல்துறை நடத்துகின்ற இந்த அடக்குமுறை குறித்து எதுவும் பேசாம இருக்கிறீங்க, தடுக்காம இருக்கிறீங்க.